கைஸ் இப்போ வந்து கொரோனா பிரச்சனையோட ஆப்ஷன்னா என்ன அப்படிங்கிற பிரச்சனை தான் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம பிகினர்ஸ்க்கு வந்து ஆப்ஷன்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து என்னங்கிறது வந்து புரியல. நான் பிகினராக இருக்கும்போதும் எனக்கும் புரியல. சரிங்களா? இது என்னத்தை பண்ணிகிட்டு இருக்கானுங்கன்னே தெரியல. அப்படிங்கும்போது இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னா என்ன, ஆப்ஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிளாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் ஆப்ஷன்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து கால் ஆப்ஷன்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். அப்படி பார்த்தோம்னாலே உங்களுக்கு புட் ஆப்ஷன்னா என்னங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ கால் ஆப்ஷனோட எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து ஒரிஜினலான ஆப்ஷன். அதுக்கப்புறமா தான் இண்டெக்ஸ் ஆப்ஷன் வந்தது. சரிங்களா? இண்டெக்ஸ்னால் என்ன, நம்ம நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது, பேங்க் நிஃப்டியில் பண்ணுறதெல்லாம் வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன். ஏன்னா இதை வந்து மேலோட்டமாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெறுமனே ஜஸ்ட் வந்து ஒரு என்னன்னு தெரியாமல் எதோ பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? டீப்பாக புரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற எக்கனாமிக்ஸும் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹெட்ஜிங்கும் பெரிய பெரிய ஆப்ஷன்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸு ஹெட்ஜ் ஃபண்டு இதெல்லாம் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம ஒரு ஸ்டாக் எடுத்துக்குவோம். ஸ்டாக் ஆப்ஷனை மட்டும் பார்த்துக்குவோம். ஸ்டாக் ஆப்ஷனை பார்த்தோம்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன் அதே தான். இப்போ வந்து எஸ்பிஐஎன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த நம்ம பேங்க் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ எஸ்பிஐஎன் வந்து 538 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? 538 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுதான் இங்கே நம்ம காமிச்சிருக்கிறோம். இப்போ வந்து என்னென்னா 538 ரூபாய்க்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? நமக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போது டெக்னிக்கல் அனலைசஸ் பற்றி நீங்கள் ரொம்ப கன்சிடர் பண்ண வேண்டாம். நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா சிம்பிளாக ப்ரீவியஸாக 538ங்கிற ப்ரைஸுக்கு டச் ஆகிட்டு திரும்ப மார்க்கெட்டு பயங்கரமாக கீழே இறங்கி அப்புறம் திரும்பவும் இப்போது அந்த ப்ரைஸை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. இப்போது ஆஸ் ஆப்ஷன் பையராக இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு ஆப்ஷன் பையர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எனக்கு வந்து என்னென்னா இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து ஏதோ ஒரு அனலைஸ் பண்ணி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த 538க்கு மேலே போயிடும், அதாவது 550க்கு மேலே போயிடும். அது போகிறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் 20 நாளில் வந்து தாராளமாக அதுக்கு மேலே போயிடும். எவ்வளோ போகுதுன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி என்கிட்ட காசு இல்லை. சரிங்களா? இன்றைக்கி என்கிட்ட வந்து இன்னும் இல்லை, காசு இல்லை. அதனால் வந்து நான் இன்றைக்கி வாங்கினேன்னா 538 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கலாமே, நான் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சுன்னா எப்படி வாங்குறது அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு ஆப்ஷன் செல்லர் அப்படிங்கிற ஒருத்தர் வராரு இந்த இடத்துல. சரிங்களா? அவருக்கும் நான் ஆப்ஷன் பையருக்கும் என்ன கான்வர்சேஷன் நடக்குது, அந்த இடத்துல என்ன நடக்குது அந்த சுச்சுவேஷனில் அப்படிங்கிறதா ஆப்ஷன் ட்ரேடிங். அதுதான் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து என்னென்னா நம்மளோட நார்மலாக வந்து என்எஸ்சியில் ஒரு ஸ்டாக்குக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டாக்குக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் அதாவது 500 ரூபா, 537, 548 இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஒன்று கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன் பையிங் கான்ட்ராக்ட் வந்து ஒன்று 500 போடலாம், இல்லை 550 போடலாம், இல்லைன்னா 600 போடலாம், இல்லைன்னா அதுக்கு கீழே வந்தோம்னா 450, 400 இப்படி 50 பாயிண்ட்டாக நம்ம போட முடியும். நடுவில்லாம் வந்து 535க்கு நான் ஒரு கான்ட்ராக்ட் போட முடியாது. ஏன்னா அந்த மாதிரி அவைலபிள் இல்லை. சும்மா அவங்க வச்சிருக்காங்க ஒரு 50 பாயிண்ட்டாக வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா அப்படி நம்ம விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 510 ஒரு கான்ட்ராக்ட், 510.15 ஒரு கான்ட்ராக்ட்லாம் போயிட்டு இருக்கும். சரிங்களா? அதனால வந்து அவங்க ஒரு 50 பாயிண்ட்டாக வச்சிருக்காங்க. சரி, இப்போ வந்து நம்ம கணக்குக்கு 550க்கு மேலே போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆஸ் ஆப்ஷன் பையராக நான் நினைக்கிறேன். இந்த டைமில் என்னால் போய் இந்த ஸ்டாக்கை வாங்க முடியலையே, நான் 550க்கு மேலே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இப்போ இன்றைக்கி வந்து 537 தானே இருக்குது. நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாதம் 600க்கு போயிருமே, எனக்கு அப்போ தானே காசு வரும், நான் இப்போவே வாங்கணுமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ வந்து நான் வந்து ஒரு ஆப்ஷன் செல்லர்னு ஒருத்தரை மீட் பண்ணுறேன். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையர், நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன். ஓகே, ஒரு நிமிஷம். சரி, இப்போ வந்து நான் வந்து ஆப்ஷன் பையர். சரிங்களா? நான் வந்து இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன். எனக்கு வந்து இப்போ நமக்கு என்ன மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது, 538 இருக்குது. நான் வந்து 550க்கு மேலே போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? என்னோட இமேஜினேஷன் நான் 550க்கு மேலே போகும், கண்டிப்பாக போயிருக்கிறேன். என்னோட பேஸ்டான அனலைசஸ் ஏதோ ஒரு அனலைசஸ் வச்சு நான் பண்ணுறேன். சரிங்களா? ஃபண்டமெண்டலோ டெக்னிக்கலோ ஏதோ ஒன்று வச்சு பண்ணுறேன். அப்போ நான் வந்து பையர், ஆப்ஷன் பையர் ஓபின்னு போடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர்னு ஒருத்தர் இருக்கார். சரிங்களா? ஓபி செல்லர். இப்போது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 550க்கு மேலே போகும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இப்போது இவர்கிட்ட நான் சொல்கிறேன் ஆப்ஷன், இவர்கிட்ட நான் இதை பற்றி சொல்கிறேன். இவர் உடனே என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஏஜென்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறார். இவர் வந்து எதுனாலும் ஒரு பெட்டு கட்டிடுவார், ஒரு பந்தயம் கட்டிடுவார். நம்மளும் அதுக்கு ரெடி அப்படிங்கிறோம் வச்சுக்கோங்களேன்.
இப்போது இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை 550க்கு மேலே போகாது அப்படின்னு இவர் மனசில் நினைக்கிறாரு. இவருக்கு தெரியும் ஸ்ட்ராங்காக 550க்கு மேலெலாம் போகாது அப்படின்னு சொல்லி. அப்போது இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி நம்ம 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். நான் வந்து 550க்கு மேலே போகும்னு நான் சொல்கிறேன். அப்போ வந்து அதாவது பையர் நான் சொல்கிறேன். ஸோ 550க்கு மேலே போகும்னு நான் சொல்கிறேன். ஸோ எவ்வளோ போகும்னு எனக்கு தெரியாது. எவ்வளோ போனாலும் சரி இந்த 30ஆம் தேதிக்குள்ளே நான் போகும்னு சொல்கிறேன். 30ஆம் தேதி ஸோ 30 டேஸ் இன்றைக்கி வந்து 1ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க. 1ஆம் தேதி இன்றைக்கி டேட்டு அப்படின்னா 30ஆம் தேதிக்குள்ளே போயிடும். ஸோ 30ஆம் தேதி வந்து பார்ப்போம். 30ஆம் தேதி நான் காசு கொண்டு வரேன். என்கிட்ட இப்போ காசு இல்லை. 30ஆம் தேதி நான் காசு கொண்டு வரேன். அப்போது நீ எனக்கு எவ்வளோ போயிருந்தாலும் அதை நீ வாங்கி கொடுத்துருவியா அப்படின்னு இவர் கேட்குறாரு. ஆப்ஷன் பையர் கேட்குறாரு. சரிங்களா? அப்போது ஆப்ஷன் செல்லர் என்ன சொல்கிறாருன்னா, சரி நான் 550க்கு மேலே போகாதுன்னு எனக்கு தெரியும். நான் வந்து அந்த மாதிரி நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ 550க்கு மேலே எவ்வளோ போனாலும் சரி அதை நான் வந்து அந்த டேட்டில் உனக்கு 550 ரூபாய்க்கே நான் வாங்கி கொடுத்துட்றேன். இன்றைக்கி இருக்கிற ரேட் என்ன 550, அது வாங்கி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அன்னைக்கு வந்து 30ஆம் தேதி இந்த ஸ்டாக் வந்து 600 ரூபாய்க்கு போயிருக்குன்னு வச்சுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஒரு 600 ரூபாய்க்கு போயிருக்குன்னா அன்னைக்கு வந்து இவர் வந்து 550 ரூபாய்க்கு வாங்க முடியாது. அப்போ 600 ரூபாய்க்கு வாங்கி என்ன பண்ணணும், 550 ரூபாய்க்கு இவருக்கு கொடுத்தாங்க. அப்போ 50 ரூபா லாஸில் கொடுத்தாங்க. சரிங்களா? அதுதான் வந்து சுச்சுவேஷன் நடக்கும். ஒருவேளை பையரோட கணிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா அதான் நடக்கும். சரிங்களா? ஆப்ஷன் செல்லர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு ஒரு அனலைசிஸ் 550க்கு மேலே போகாது, கண்டிப்பாக வந்து அது 550 கீழே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி 2 பேரும் ஒரு கான்ட்ராக்ட் போடலான்னு ஒரு கான்ட்ராக்ட் வராங்க. அந்த கான்ட்ராக்டில் என்ன இருக்குது, 30ஆம் தேதின்னு இருக்குது. 30ஆம் தேதி நம்ம 2 பேரும் மீட் பண்ணி இந்த விஷயத்தை நம்ம பேசிடலாம், முடிவெடுத்துடலாம், செட்டில்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி வந்து அந்த மார்க்கெட் வந்து 538 540 இருக்குது. சரிங்களா? இவர் வந்து சொன்ன கான்ட்ராக்டோட ப்ரைஸ் என்ன, 550. ஸோ 550ன்னு எழுதிட்டாங்க இந்த இடத்துல கான்ட்ராக்ட் ப்ரைஸ். இப்போ சிஇன்னா கால் ஆப்ஷன், விச் மீன்ஸ் இப்போ வந்து 550க்கு மேலே போகும்னு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இவரு வந்து சரி மேலே போகாதுன்னு தான் பேசிட்டு இருக்காரு. 2 பேருமே என்ன பேசிகிட்டு இருக்கோம், மேலே அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். அதாவது ஒரு ப்ரைஸ் வந்து புல்லிஷ், அதாவது அப்பரில் போகும் அப்படிங்கிறதான் பேசிகிட்டு இருக்கோம். இவர் அப்பரில் போகாதுன்னு பேசிகிட்டு இருக்காரு. டவுனை பற்றி நம்ம பேசலை. சரிங்களா? 550க்கு மேலே இருக்கும், இல்லைன்னா 550க்கு கீழே இருக்கும். சரிங்களா? 550 கீழே இருக்கும், இல்லை 550க்கே கரெக்டாக இருந்தாலும் இருக்கலாம், நான் உங்களுக்கு கொடுத்துறேன்னு. ஸோ இப்போ மேலே பற்றி நம்ம மேலே போகிறத பற்றி பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கிறதுனால என்னன்னா இதுக்கு பேர் கால் ஆப்ஷன். ஸோ இதுக்கு பேர் கால்னு எப்படி பேர் வந்ததுன்னா, இந்த மேலே போகிறத பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால கால்னு வச்சுருக்கோம். சரிங்களா? ஆப்ஷன் எப்படி பேர் வந்ததுன்னா இந்த டோட்டல் ப்ராசஸ்க்கு பேர் ஆப்ஷன். சரிங்களா? இப்போ 550 கான்ட்ராக்ட் ப்ரைஸு. இப்போ 550ங்கிறத வந்து ப்ரைஸை டிட்டர்மின் பண்ணியிருக்கோம். நீ என்ன அக்ரிமெண்ட்டில் எழுதியிருக்கு, 30ஆம் தேதி இந்த ஸ்டாக் வந்து 550க்கு மேலே எவ்வளோ ரூபா போயிருந்தாலும் அதை நான் வாங்கி உனக்கு 550 ரூபாய்க்கே தந்துடுறேன், ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் செல்லர் எழுதியிருக்காரு. சரிங்களா? அதில் கான்ட்ராக்டில் இவரும் வந்து ஓகே நான் வந்து 550 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ போனாலும் நீ எனக்கு வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இவர் பையர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு நான் கான்ட்ராக்ட் போடுறேன் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல பையருக்கு வந்து ஒரு லாபம் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. சரிங்களா? பையருக்கு வந்து ஆப்ஷன் பையருக்கு என்ன ஒரு ப்ராஃபிட் இருக்குது. 550க்கு மேலே 600க்கு போயிடுச்சு அப்படின்னா இவருக்கு அன்னைக்கு அதாவது 30ஆம் தேதிக்கு மார்க்கெட்டே 600ல் தான் இருக்கும். ஸ்டேட் பேங்க் வந்து 600ல் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அன்னைக்கு யாருமே 550க்குலாம் கொடுக்க மாட்டாங்க. 600 தான் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த ஆப்ஷன் செல்லர் மட்டும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கான்ட்ராக்ட் போட்டோமே வேற வழி இல்லையே அப்படிங்கிறதுக்காக 600 ரூபாய்க்கு வாங்கி இவருக்கு 550 ரூபாய்க்கு கொடுப்பாரு. அப்போ அந்த ஸ்பாட்லேயே இவருக்கு எவ்வளோ 50 ரூபா ப்ராஃபிட். ஸோ எத்தனை ஸ்டாக் வாங்கியிருக்காரோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஸ்டாக்குக்கு 50 ரூபா ப்ராஃபிட் இவர் அன்னைக்கே பார்த்துட்டார். சரிங்களா? இதுதான் வந்து இவருக்கு கிடைக்கக்கூடிய லாபம். சரிங்களா? இப்போ இதனால ஆப்ஷன் செல்லருக்கு என்ன லாபம், தேவையில்லாமல் எதுக்கு நான் இவங்ககிட்ட கான்ட்ராக்ட் போடணும், தேவையில்லாமல் நான் போய் இவங்ககிட்ட எதுக்கு வாயை கொடுத்து நான் கான்ட்ராக்ட் போடணும் அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறாரு. சரி எதுக்கு 30ஆம் தேதி வரைக்கும் தான் நான் போடுறோம், 30ஆம் தேதிக்குள்ளே போகாதுங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் இந்த ரிஸ்க் நான் எடுக்கிறேன், இவர் தான் நமக்கு தானே லாபம், ஸோ இந்த ரிஸ்க்கை நான் ஏன் எடுக்கணும் அப்படின்னா, அப்போ தான் இவர் சொல்கிறார், ஆப்ஷன் செல்லர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உனக்காக நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன், அப்போ வந்து எனக்கு வந்து நீ இப்போ இந்த கான்ட்ராக்ட் நான் போட்டு உனக்கு கையில் கொடுத்துட்டேன், நான் உனக்கு அன்னைக்கு என்ன இருந்தாலும் நான் கொடுக்கணும், அப்போ நான் உனக்கு இன்றைக்கி அந்த ரிஸ்க் எடுக்கிறேன்ல, அப்போ எனக்கு என்ன நீ தர அப்படின்னு அவர் கேட்குறாரு. அன்றைக்கி வந்து ஓகே 500 550 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா நான் வாங்கி தந்துடுறேன், 550 ரூபா இருந்துச்சு அப்படின்னா நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். அப்போ இந்த கான்ட்ராக்ட் ஒர்த்லெஸ், இந்த கான்ட்ராக்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரிங்களா? 550க்கு மேலே போகல, இந்த கான்ட்ராக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு என்ன லாபம்னு கேட்குறாரு. அப்போது நான் வந்து உனக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி கொடுக்குறேன், நீ வந்து அங்கே 600 ரூபாய்க்கு போனால் நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன்,
அப்போது நீ வந்து எனக்கு இப்போ என்ன தர அப்படின்னா, அப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி நான் உனக்கு இன்சூரன்ஸ் மாதிரி நீ எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதுனால, என்னோட ரிஸ்க் நீ எடுக்கிறதுனால நான் வந்து உனக்கு ஒரு ப்ரீமியம் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எத்தனை ரூபா வேணும்னு கேட்டால், இதில் வந்து அவர் ஒரு எக்ஸாம்பிள் இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா கேட்குறாரு. சரிங்களா, 100 ரூபா கேட்குறாரு ஒரு ப்ரீமியம். 100 ரூபா வேண்டாம், இப்போ எஸ்பிஐ என்ன இருக்குது, ஒரு 17 ரூபா இருக்குன்னு வச்சுக்குவோம். ஏன்னா அதையே பார்த்தோம்னா தான் சேமாக உங்களுக்கு வந்து புரியுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எஸ்பிஐயில் அந்த 550 ரூபா கான்ட்ராக்ட் எவ்வளோ ரூபா இருக்குன்னு பார்த்துருவோமா. இப்போ எஸ்பிஐஎன் டைப் பண்ணிவிட்டு பிப்ரவரி ஃபியூச்சர், அதாவது அடுத்த மாதம் கான்ட்ராக்டு பிப்ரவரி 550 அப்படிங்கிற கான்ட்ராக்ட் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் சிஇன்னு எடுக்கிறோம். புட் ஆப்ஷனை பற்றி நம்ம பேசவே இல்லை, அதனால கால் ஆப்ஷன் மட்டும் எடுக்கிறோம். கால் ஆப்ஷன் எடுத்து பார்த்தோம்னா 20 ரூபாய்க்கு வித்துட்ருக்கு. அதாவது ப்ரீமியம் வந்து இன்றைக்கி இந்த கால் ஆப்ஷனை நான் ஆப்ஷன் பையராக போய் ஆப்ஷன் செல்லர்கிட்ட இந்த கால் ஆப்ஷனை நான் கான்ட்ராக்ட் போட்டு வாங்கணும்னு எத்தனை ரூபா கொடுக்கணும், 20 ரூபா கொடுக்கணும். ஸோ அதே ப்ரைஸு இவங்களுக்கும் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, ஸோ இங்கே இருக்கு. ஸோ ஓகே, இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா கொடு, ஒரு ஸ்டாக்குக்கு 20 ரூபா கொடு அப்படிங்கிறாரு. அப்போ எத்தனை குவான்டிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து ஒவ்வொன்றுக்கும் ப்ரீ டிஃபைன்டு குவான்டிட்டி, அதாவது சும்மா நான் ஒரு குவான்டிட்டி வாங்குறேன் அப்படின்னு அக்ரிமெண்ட்லாம் போட்டால் போட முடியாது. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரீ டிஃபைன்டு குவான்டிட்டி போட்டிருக்காங்க. அப்போ நான் பை கொடுத்தேன்னா எத்தனை குவான்டிட்டி வரும்னா 1500 குவான்டிட்டி தான் மினிமம் வாங்க முடியும். ரெண்டாவது இன்க்ரீஸ் பண்ணேன்னா 3000 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 1500 தான் வாங்க முடியும். சரிங்களா, சரி ஓகே. அப்போ நான் வந்து என்ன யோசிக்கிறேன், சரி 20 ரூபா தானே அப்படின்னு சொல்லி நான் ஆப்ஷன் பையர் நான் யோசிக்கிறேன். ஸோ ஒரு ஸ்டாக்குக்கு 20 ரூபா 19 ரூபா இப்போ மாறிட்டு இருக்கு. இது ஏன் மாறிட்டே இருக்குது அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ பை பண்ணுறோம். பை பண்ணும்போது இப்போ ஒரு ஸ்டாக்குக்கு 1500 ரூபா இன்ட்டு 19 ரூபா நான் கொடுக்கணும். ஒரு ஸ்டாக்கு 19 ரூபா கொடுக்கணும்னா 1500 இன்ட்டு 19ன்னு போட்டோம்னா எனக்கு 29,400 ரூபா வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போது நான் வந்து 29,000 சம்திங், இது மாறுறத பொறுத்து 20 ரூபா இருந்துச்சுன்னா முன்னப்பிட்ட கொஞ்சம் அமௌண்ட் வரும். அது சேம் தான், குவான்டிட்டி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாக் குவான்டிட்டி இன்ட்டு ப்ரீமியம் இவ்வளோ கொடுக்கணும். சரிங்களா, அப்போ நான் ஒத்துக்கிறேன். ஓகே, நான் என்ன ஆப்ஷன் பையராக இருந்து நான் என்ன திங்க் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்குக்கு 20 ரூபா தான் நம்ம கொடுக்குறோம் இன்னைக்கு. சரிங்களா, ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக அந்த ரிஸ்க்குக்காக நான் 20 ரூபா கொடுக்குறேன். ஆனால் இது எனக்கு ரிஸ்க்கு. இப்போ இந்த கான்ட்ராக்ட் ஒர்த்லெஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், எனக்கு ஆப்ஷன் பையராக நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், எனக்கு 20 ரூபா தான் லாஸ். ஒரு ஸ்டாக் 20 ரூபான்னா 1500 இன்ட்டு அப்போ 29,000 வச்சுக்கோங்க. 29,000 சும்மா ஒரு 10 மதிப்பாக சொல்கிறேன், 30,000 வச்சுக்கோ, ஒரு ரவுண்டு ஃபிகராக இருக்கிறதுக்கு ஒரு 30,000 எனக்கு லாஸ். சரிங்களா, ஆனால் இப்போ 550 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா இவன் எத்தனை ரூபா போனாலும் எனக்கு வாங்கி கொடுக்கணும். அப்போது எனக்கு ப்ராஃபிட் எத்தனை, 50 ரூபா போயிருக்கு அப்படின்னா எனக்கு வந்து 50 இன்ட்டு 1500 குவான்டிட்டி. சரிங்களா, 20 ரூபா தான் நான் கொடுத்துருக்கேன், 1500 30,000 தான். அப்போ 50 இன்ட்டு 1500 குவான்டிட்டின்னா எனக்கு அவ்வளோ ப்ராஃபிட். ஆனால் ஒரு வேளை 1000 ரூபா போயிடுச்சு அப்படின்னா, 1000 ரூபா போயிடுச்சு அப்படின்னா 1000 ரூபாய்க்கு அன்னைக்கு இருக்கிற ஸ்டாக்கை வாங்கி இவன் கொடுத்தாகணும். சரிங்களா, ஆப்ஷன் செல்லர் வந்து கொடுத்தாகணும். அப்போது 1000 இன்ட்டு 1500 குவான்டிட்டி ஆகும் இல்லைங்களா. அப்போ இப்படி வரும் கணக்கு. சரிங்களா, இப்போ 30ஆம் தேதி இது ஆப்ஷன் பையருக்கு. அப்போது ஆப்ஷன் செல்லருக்கு என்ன லாபம், ஒரே லாபம் தான். அந்த இடத்துல ஆப்ஷன் வந்து ப்ரீமியம் வந்து அவருக்கு வந்து கிடைக்குது. சரிங்களா, அந்த 20 ரூபா அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு லாபம். சரிங்களா, ஆப்ஷன் செல்லருக்கு. இப்போ மோஸ்ட்லி இவர் கான்ட்ராக்ட் ஒர்த்லெஸ் ஆயிரும், அதாவது 550 ரூபாய்க்கு மேலே போகாது அப்படின்னு முடிவு பண்ணாரு. இவர் போகணும்னு முடிவு பண்ணாரு. ஸோ இப்போ வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளியில் இருக்குது, 550 இருக்குது. சரிங்களா, இப்போ இங்கிருந்து அப்படியே மேலே போயிட்டுருக்கு. சரிங்களா, மேலே போயிட்டு இருக்கும்போது உடனே ஆப்ஷன் செல்லர் இருக்கார் இல்லைங்களா, ஆப்ஷன் செல்லர் வந்து 20 ரூபா ப்ரீமியம் அவர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. வாங்கிக்குவேன் 20 ரூபா நீ கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா, அப்போது அந்த 20 ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் இருந்தால் தான் நம்ம வந்து இந்த கான்ட்ராக்டுக்கே உள்ளே என்ட்ரு ஆக முடியும். ஸோ அதனால தான் மார்ஜின் அமௌண்ட் 20 ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இன்னும் அவனை ஆப்ஷன் செல்லர் வந்து அந்த ப்ரீமியம் வந்து ரிசீவ் பண்ணலை. சரிங்களா, ஆனால் 20 ரூபா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி ஓகே, ரிஸ்க்கு வந்து லிமிட்டட் தானேன்னு சொல்லி ஆப்ஷன் பையரும் என்ன பண்ணிடுறாரு, சரி ஆப்ஷன் பையர் கொடுத்துட்றாரு. சரிங்களா, இப்போது 550 ரூபாய்க்கு மேலே அப்படியே மார்க்கெட்டு உருண்டுட்டு அப்படியே போயிட்டுருக்குது. சரிங்களா, இப்போது 600 ரூபா வந்துருச்சு மார்க்கெட்டு. இன்றைக்கி வந்து டேட்டு வந்து பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி கான்ட்ராக்டோட எக்ஸ்பைரி டேட். இதுதான் இந்த 30ஆம் தேதி நம்ம கான்ட்ராக்ட் எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ இந்த எக்ஸ்பைரி டேட் அப்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்க்கெட்டில் இந்த ஆப்ஷன் பையர் இருக்கார் இல்லைங்களா, இந்த ஆப்ஷன் பையர் என்ன சொன்னார், அக்ரிமெண்ட் போட்டார். அந்த அக்ரிமெண்ட்டை இவர் எக்ஸசைஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போது ஆப்ஷன் பையராக இருக்கிறவர் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம் பண்ணணும். சரிங்களா,
ஒன்று வந்து இந்த 600 ரூபாய்க்கு ஸ்டாக்கை குவான்டிட்டியை பை பண்ணணும் சரிங்களா. இப்போ பை பண்ணி இவருக்கு வந்து 550 ரூபாய்க்கு கொடுக்கணும் சரிங்களா. அப்போது என்ன ஆகும், இவருக்கு வந்து 50 ரூபா லாஸ். 50 ரூபா லாஸ் ஒரு ஸ்டாக்குக்கு மட்டும் நான் பேசுகிறேன் சரிங்களா. ஒரு ஸ்டாக்குக்கு 50 ரூபா லாஸ். அப்போ இன்ட்டு மல்டிப்ளை 1500 குவான்டிட்டி இந்த கான்ட்ராக்டில் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 50 ரூபா லாஸ் ப்ளஸ் இவர் 20 ரூபா ப்ரீமியம் வாங்கியிருக்காரு. ஏற்கனவே 20 ரூபா ஒரு ஸ்டாக்குக்கு வாங்கிட்டார் கையிலேருந்து அதாவது இந்த இடத்துல வந்து காசு இவர் கொடுக்கணும் இல்லையா, அதை கொடுத்துட்டார். அப்போ என்ன ஆகும், மார்க்கெட்டில் வந்து சரி ஓகே 30 ரூபா லாஸ், 20 ரூபா அவருக்கு மைனஸ், 20 ரூபா இவருக்கு லாபம் வந்துச்சா, அதனால் அதை கழிச்சிருவோம். அப்போது 30 ரூபா லாஸ் இவருக்கு வந்து 20 ரூபா கொடுத்துட்டாரா, அப்போ 20 ரூபா வந்து கொடுத்து தான் வாங்கியிருக்காரு அந்த கான்ட்ராக்டை. அப்போ 20 ரூபா லாஸ் இவருக்கு. ஆனால் இப்போ 50 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருவாரு. அப்போ 30 ரூபா இவருக்கு வந்து ப்ராஃபிட் சரிங்களா. 30 ரூபா வந்து ஏன்னா 20 ரூபா கொடுத்தன வாங்கினாரு, 30 ரூபா ப்ராஃபிட். இது வந்து 600 ரூபா அப்படிங்கிற சினாரியோவில். ஒருவேளை 800 900 போயிடுச்சுன்னா என்ன பண்ணோம், இவருக்கு கிடைச்சது கடைசி வரைக்கும் அந்த 20 ரூபா தான் சரிங்களா. ஆனால் இப்போ 1000 ரூபா போயிடுச்சு அப்படின்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள். இப்போ 50 ரூபா இருந்தது, இப்போ 550 ரூபா இருக்குது சரிங்களா. 1000 ரூபா போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 450 ரூபா வந்து இவருக்கு ப்ராஃபிட் வந்துடும் சரிங்களா. இவருக்கு வந்து அதே ஈக்குவல் லாஸ் ஆயிடும் சரிங்களா. அதாவது இவருக்கு வந்து அதிகமாக லாஸ் ஆகும். இப்போது என்ன கணக்குன்னா, ஏன்னா இவர் வந்து 20 ரூபா தான் ரிசீவ் பண்ணியிருக்காரு சரிங்களா. இது எவ்வளோ போகுதோ அவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் வந்து ஸ்டாக் செட்டில்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாக் செட்டில்மெண்ட் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி தான் ஆப்ஷனில் நடக்குதா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வந்துடும். ஏங்க இப்படி சொல்கிறீங்களே, இது வந்து நம்ம அப்படி பண்ணுறதுலேயே ஆப்ஷன் கால் ஆப்ஷனை பை பண்ணுறோம், அப்புறம் கொஞ்சம் விலை ஏறிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விலை வந்து அப்படியே முன்னாடி பின்னாடி போயிட்டே இருக்குது, அப்புறம் நான் விற்றுட்டு உடனே வெளியே வந்துடுறேன், அப்படி தானே இருக்குது. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இது இப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இதுதான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் நிறைய பேர் பண்ணுறவங்களுக்கு இது என்னன்னு கூட தெரியறதில்ல சரிங்களா. அதுதான் ப்ராப்ளம் சரிங்களா. இந்த ஆப்ஷனில் அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு இதுதான் எக்கனாமிக்ஸ், அதான் வந்து பேசிக்காக வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து அந்த எக்கனாமிக் பேஸில் இப்படி தான் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. அப்போது நான் வந்து இந்த ஸ்டாக்கு இல்லை என்கிட்ட கையிலேயே இல்லை அப்படின்னா நான் வாங்கி தான் கொடுத்தாகணும் சரிங்களா. அப்போ நான் வாங்கி கொடுத்தாகணும். அப்படி என்கிட்ட கையில் இல்லைன்னா அன்னைக்கு வந்து ஃபைன், ஹெவியாக ஃபைன் வரும். அந்த ஃபைன் பற்றிலாம் அடுத்தது பார்ப்போம் சரிங்களா. அது வந்து நான் அடுத்த ஒன்று வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி யாருமே வந்து எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் ஹோல்டு பண்ண மாட்டோம் ட்ரேடர்ஸ் சரிங்களா. இந்த ஆப்ஷன்ஸ் உண்மையாக அந்த ஒரிஜினலாக அந்த எக்கனாமிக் பேஸ்டாக ட்ரேட் பண்ணுறவங்க வந்து அது பண்ணுவாங்க. அது ஒரிஜினலாக என்ன நடக்குமோ அங்கே நடக்கும் சரிங்களா. அந்த ஸ்டாக்ஸை வந்து அவங்க பை பண்ணி கொடுத்தாகணும். அப்போது எனக்கு இன்னும் எஸ்பிஐயில் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து 600 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு ஸ்டாக்கு மார்க்கெட் ப்ரைஸ். ஆனால் இன்றைக்கி எனக்கு 550 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு அப்படின்னா உடனடியாக எனக்கு அந்த மார்க்கெட் ப்ரைஸில் ப்ராஃபிட் நடக்கும். அப்போ எனக்கு எஸ்பிஐ ஸ்டாக்கை நான் நினச்ச மாதிரி கான்ட்ராக்ட் போட்ட மாதிரி 30 நாள் கழிச்சு என்கிட்ட கையில் காசு இருக்கும்போது முன்னாடியே என்ன ப்ரைஸ்க்கு வாங்கணும்னு நினச்சினா அதே ப்ரைஸ் இன்றைக்கி வாங்கிட்டேன் அப்படிங்கிறது என்னோட கணக்கு சரிங்களா, என்னோட ப்ராஃபிட். இதுவே வந்து கேஷ் செட்டில்மெண்ட் அப்படின்னு ஒன்று. கேஷ் செட்டில்மெண்ட் அப்படின்னா இப்போ என்னால் ஸ்டாக்கெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுங்க, நான் கேஷாக கொடுத்துட்றேன். இப்போ உங்களுக்கு ஸ்டாக்காக வாங்கினா இன்றைக்கி என்ன லாபம் இருக்கும், இப்போ 800 ரூபா போயிருக்குது அப்படின்னா 550 ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்களா, 600 ரூபா போயிருக்குது அப்படின்னா அப்போ எனக்கு 50 ரூபா கிடச்சிருக்குமா. அப்போ அந்த 50 ரூபாய்க்கு இன்ட்டு 1500 குவான்டிட்டி கான்ட்ராக்ட் எழுதியிருக்குமா, அப்போ அதை போட்டு எனக்கு ஆப்ஷன் செல்லர் வந்து ஆப்ஷன் பையருக்கு கொடுத்துருவார், இப்போ கேஷாக செட்டில்மெண்ட் பண்ணிடுவார். இதுக்கு பேர் தான் கேஷ் செட்டில்மெண்ட். இப்போ ஸ்டாக்குக்கு வந்து செட்டில்மெண்ட்டு இதுதான், ஸ்டாக் செட்டில்மெண்ட் தான் வந்து ஒரிஜினல் ப்ராசஸ் சரிங்களா. ஆனால் அதை நம்ம பண்ண மாட்டோம், நடுவுலையே விற்றுருவோம். அந்த சினாரியோக்கு நான் அடுத்தது வரேன். இப்போ வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன் பண்ணும்போது அப்போ நிஃப்டிங்கிறது வந்து ஸ்டாக்கே கிடையாதுங்களா. அப்போ நான் எப்படி நிஃப்டியை பை பண்ணி நான் எப்படி செட்டில்மெண்ட் பண்ணுறதுன்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து கேஷ் செட்டில்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அது வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்டாக் செட்டில்மெண்ட்டே கிடையாது சரிங்களா. ஏன்னா நிஃப்டிங்கிறது 50 ஸ்டாக்கோட குறியீடு, பேங்க் நிஃப்டிங்கிறது பேங்கிங் ஸ்டாக்ஸோட குறியீடு சரிங்களா. அதை எல்லாத்தையும் கலந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது இது ரெண்டுக்குமே வந்து என்னது தான், எப்பவுமே கேஷ் செட்டில்மெண்ட் தான். அதாவது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், 100 ரூபாய்க்கு வாங்கினேன்னா 100 ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன், அப்போ அன்றைக்கி 200 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னா அப்போது ஆப்ஷன் பையர் வந்து ஒரு 100 ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்காருன்னு அர்த்தம். அப்போ அந்த 100 ரூபா எத்தனை குவான்டிட்டி போட்டிருக்காரு, 100 இன்ட்டு நிஃப்டியாக இருந்தால் 25 குவான்டிட்டி வரும். அப்போ 2500 ரூபா அவருக்கு வந்து ஆப்ஷன் பையர் கொடுத்துருவாரு. இவர் வந்து ஒரு ப்ரீமியம் கட்டியிருப்பார் இல்லையா ஆப்ஷன் செல்லருக்கு, அந்த ஆப்ஷன் செல்லர் அதை வச்சுக்க வேண்டியதா, வச்சு வாழ்ந்துக்க வேண்டியதான். அப்போது இதில் யார் பெருசு யார் சிறுசு அப்படிங்கிறது நிறைய பேர் சண்டை பிடிப்பாங்க சரிங்களா. ஆப்ஷன் பையர் பெருசா ஆப்ஷன் செல்லர் பெருசா, நான் தான் வந்து அதிகமாக ப்ராஃபிட் எடுப்பேன், ஆப்ஷன் செல்லர் தான் என்றைக்குமே ப்ராஃபிட் எடுப்பேன், ஆப்ஷன் பையர் தான் ப்ராஃபிட் எடுப்பான்னு சொன்னான்னா
அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர் தான் ப்ராஃபிட் எடுப்பான் அப்படின்னு சொல்லி. நான் சொல்கிறேன், எவன் கரெக்டாக யோசிச்சானோ அவன் தான் ப்ராஃபிட் எடுப்பான். மேலே போகணும்னு எவன் யோசிச்சானோ அவன் தான் ப்ராஃபிட் எடுப்பான். கீழே போகணும்னு எவன் யோசிச்சானோ அவன் தான் ப்ராஃபிட் எடுப்பான். சரிங்களா? இதில் வந்து யார் அந்த கான்ட்ராக்ட் இன்வால்வ் இருக்காங்க அப்படின்னா, மேலே போகணும்னு நினச்சவன் ஆப்ஷன் கால் பை பண்ணியிருந்தான்னா ப்ராஃபிட் எடுப்பான். கீழே போகணும்னு நினச்சவன் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தான்னா ப்ராஃபிட் எடுப்பான். சரிங்களா? இப்போ ஆப்ஷன் செல்லரு பெருசா ஆப்ஷன் பையர் பெருசாங்கிற அந்த ஒரு வாதமே முட்டாள்தனம். சரிங்களா? ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாகவே ப்ரூஃபில் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதில் வந்து ஜப்பான் சாஃப்ட் பேங்க்கு ஆப்ஷன் பை தான் பண்ணாங்க. கால் ஆப்ஷனை பை பண்ணாங்க. அவங்க எப்படி $1 பில்லியன் சம்பாரிச்சாங்க? ஆப்ஷன் செல்லர் தானே சம்பாரிச்சிருக்கணும். எப்படி $1 பில்லியன் சம்பாரிச்சான்? அதான் சொல்கிறேன், யார் கரெக்டாக யோசிக்கிறாங்களோ அவன் தான் சம்பாதிப்பான். அப்போ வந்து ஆப்ஷன் செல்லர், ஏன்னா நிறைய பேர் வந்து, நான் பேர் சொல்ல விரும்பல, நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் ப்ராஃபிட் எடுப்பாங்க. ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கல் சினாரியோவில் ஆப்ஷன் செல்லிங்கில் அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் பை பண்ணுறவன் கரெக்டாக பை பண்ணான்னா அவனோட ப்ராஃபிட்டை நீங்கள் 10 வருஷம் உட்காந்தாலும் எடுக்க முடியாது. சரிங்களா? அதான் ஆக்சுவலாக இப்போ வந்து உண்மை. சரிங்களா? இன்சூரன்ஸ் செல் பண்ணுறவன் லாஸ் ஆவானா, இன்சூரன்ஸ் பை பண்ணுறவன் லாஸ் ஆவானா? இன்சூரன்ஸ் பை பண்ணுறவன் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு காசு கொடுத்தானே ஆகணும். நீங்கள் அப்போ வந்து உங்களுக்கு தானே லாஸ். அந்த இடத்துல ஹெவி லாஸ். நீங்கள் வந்து 10 மாதத்தில் இன்சூரன்ஸ் போட்ட 10 மாதத்தில் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் காசு கொடுத்தாகணும். சரிங்களா? நீங்கள் வந்து ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் லாபம் சம்பாரிச்சிக்கலாமே தவிர ஒருத்தருக்குன்னு பர்டிகுலராக பார்க்கும்போது இதுதான் சினாரியோ. அப்போ வந்து மார்க்கெட் எப்பவுமே மார்க்கெட் தான் டிசைட் பண்ணும் இது சக்ஸஸ் ஆஃப் ஃபெயிலியராங்கிறது. சரி, இப்போ வந்து இன்னொரு சினாரியோ பார்ப்போம். இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டில் ரூபா வந்து போட்டிருக்கோம். ரூபா கான்ட்ராக்ட் ப்ரைஸ் போட்டிருக்கோம். ஒருவேளை ரூபா போகலை அப்படின்னா என்ன ஆகும்? 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. சரிங்களா? 30ஆம் தேதி ரூபாய்க்கு மேலே போகலைங்க. ரூபாய்க்கு மேலே போகலை. சரிங்களா? அப்போது இந்த கான்ட்ராக்ட் ஒர்த்லெஸ், முடிஞ்சு போச்சு, இது தோத்துட்டோம். இந்த கான்ட்ராக்ட் ஆப்ஷன் பையர் இருக்கார் இல்லையா, ஓபி பையர், அவர் வந்து ஃபெயிலியர். ஏன்னா இந்த கான்ட்ராக்டை போட்டோம், அந்த 30ஆம் தேதி எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு. அந்த எக்ஸ்பைரி டேட்டில் பார்த்தா 550க்கு மேலெல்லாம் போகலை, அது 540 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போது ஃபெயிலியர். அப்போ இந்த கான்ட்ராக்ட் வந்து ஒர்த்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சு போச்சு, இன்னையோட முடிஞ்சு போச்சு, ஒர்த்லெஸ். இவர் எதுவுமே செட்டில் பண்ண தேவையில்லை. ஆப்ஷன் செல்லர் எதுவுமே செட்டில் பண்ண தேவையில்லை. அப்போது இந்த ஆப்ஷன் பையர் ஒரு ப்ரீமியம் கட்டினார் பார்த்தீங்களா, இவருக்கு ரூபான்னு ஒரு ஸ்டாக்குக்கு. அப்போது இன்ட்டு 1500 இவருக்கு நெட் ப்ராஃபிட். சரிங்களா? நெட் ப்ராஃபிட் எதுவுமே 10 பைசா கொடுக்க தேவையில்லை. அப்போ இவருக்கு வந்து அந்த ரூபா ப்ரீமியம் கட்டினார் இல்லையா, அப்போ இந்த ரூபா இன்ட்டு 1500ன்னு கட்டினார் இல்லையா, அது வந்து டோட்டல் லாஸ். சரிங்களா? டோட்டல் லாஸ். இப்போது இன்னொரு சினாரியோ பார்ப்போம். ஸோ இந்த சினாரியோவில் வந்து இங்கே தான் நம்ம வந்து நம்மளோட ட்ரேடிங் சினாரியோவுக்கு வர்றோம். சரிங்களா? எப்படின்னா ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தது தான் உண்மை. அதுதான் வந்து ஆப்ஷன் டோட்டல் கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா அதே ஆப்ஷன் செல்லர், அதே ஓபி செல்லர், அதே ஓபி பையர், இவங்க 2 பேரும் என்னென்னா 30ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கெல்லாம் இவங்களுக்கு டைம் இல்லை. சரிங்களா? ஏன்னா 30ஆம் தேதி என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறது 2 பேர்த்துக்குமே தெரியும். சரிங்களா? அப்போ 2 பேருமே லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னைக்கு ப்ராஃபிட் வருதோ அன்னைக்கு நான் ஓடிடுறேன் வெளியே அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா ஆப்ஷன் பையரோட சினாரியோ பார்ப்போம். இப்போ இவர் கான்ட்ராக்ட் போட்டார், 550ங்கிற கான்ட்ராக்டு போட்டிருக்காரு. இப்போ வந்து ஒரு 1ஆம் தேதி போட்டாங்க, இன்றைக்கி வந்து 10ஆம் தேதின்னு வச்சுங்க, ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. சரிங்களா? 10 நாளில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550ங்கிற அந்த கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட், கால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் சிஇ அப்படின்னு சொல்லி போட்டு அந்த அதான் ஒரு அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் என்ன இருக்குது அப்படின்னா அதுக்கு ப்ரீமியம் ப்ரைஸ் எல்லாம் ரூபா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இவர் வாங்கினப்போ. சரிங்களா? இப்போ 10ஆம் தேதி ஆயிடுச்சு. 10ஆம் தேதியில் 550 கிராஸ் பண்ணி 571 அப்படிங்கிற ப்ரைஸில் நின்றுட்டு இருக்கு 10ஆம் தேதி. அப்போ ஆப்ஷன் பையர் நடுங்கிறாரு. சரிங்களா? ஓ ரைட்டு, இது ஏதோ இவன் போட்ட மாதிரி கான்ட்ராக்ட் போட்ட மாதிரி 570 மேலே போயிடும் போல இருக்குது. இப்போவே இவருக்கு எவ்வளோ லாஸு? 570ல் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 550 570ங்கும்போது ரூபா லாஸ். சரிங்களா? ரூபா லாஸ் ஆல்ரெடி. இதே சினாரியோ 30ஆம் தேதி எக்ஸிக்யூட் ஆனால் கூட ரூபா, இவர் 20 × 1500 போட்டு கையில் கொடுக்கணும் இவருக்கு. சரிங்களா? இல்லை ஸ்டாக்கை வாங்கி கொடுக்கணும். சரிங்களா? இப்போது இவருக்கு ஆப்ஷன் பையருக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த 10ஆம் தேதி ஒரே சந்தோஷமாக இருக்காது. ஏன்னா இவருக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஆப்ஷன் வந்து இவருக்கு சக்ஸஸ்
ப்ராபபிலிட்டி இருக்கு இல்லையா, சக்ஸஸ் அதிகமாக இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதே ப்ரைஸ்க்கு இருந்தால் கூட இவருக்கு என்ன பண்ணணும், 570 இன்றைக்கி அந்த 30ஆம் தேதி வாங்கி கொடுக்கணும். சரிங்களா? அப்போது என்ன ஆகுன்னு பாருங்கள். இந்த இது வந்து 2 பேர்த்துக்கு நடுவில் இருக்கிற சினாரியா. ஆனால் ஹோல் மார்க்கெட், மொத்த மார்க்கெட்டில் நிறைய பேர் இந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட் 550ங்கிற இந்த கான்ட்ராக்டை நிறைய பேர் 100 பேர் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, 100 பேர் செல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா. சரிங்களா? ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து 100 பேர் இருப்பான், ஆப்ஷன் பையர்ஸ் 100 பேர், 100 குவான்டிட்டி எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். சரிங்களா? அப்போது இவங்க இந்த மொத்த மார்க்கெட்டில் எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு 30ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ எல்லாருமே இப்போ புதுசாக வராங்க பார்த்தீங்களா, புதுசாக வந்து 550க்கு மேலே போயிடுச்சு, 571 போயிடுச்சு, இது கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரி வந்து 600 ரூபா போயிடும் அப்படின்னு புதுசாக வருவாங்க பார்த்தீங்களா. இந்த 10ஆம் தேதி ட்ரேடர் வந்திருப்பான் ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கு, ஆப்ஷன் பையர் வந்திருப்பான். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த 550 கால் ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த கால் ஆப்ஷனை வந்து வாங்குறதுக்கு பார்ப்பான். ஆனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்படி எல்லாருமே இந்த 550 கால் ஆப்ஷனை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா என்ன ஆகும், இந்த ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். சரிங்களா? ஏன்னா அடுத்து செல் பண்ணுறவன் இதே மாதிரி ஆப்ஷன் செல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செல்லரு அவன் வந்து என்ன பண்ணுவான், எனக்கு அதே ப்ரைஸ்க்காக வச்சுருப்பான். இது வந்து ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் ஆக போகுதுங்கிறது ப்ராபிலிட்டி அவனுக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இருந்தாலும் அவனோட கணிப்படி இது 580 கீழே தான் இருக்கும், போகாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போ என்ன பண்ணுவான், அவன் வந்து ப்ரீமியம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவான். எனக்கு வந்து 25 ரூபா கொடு, ஏன்னா ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சுல்ல, இது 10 நாளைக்கு மேலே 550க்கு மேலே தான் இருந்திருக்குது, அப்போது 30ஆம் தேதி அன்னைக்கு 550க்கு மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிடும். அப்போது அவன் என்ன பண்ணுவான், ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணுவான். இப்படி ஒவ்வொரு ஆப்ஷன் செல்லரும் ₹1 ₹2 எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க ஆப்ஷன் பையர் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கான்ட்ராக்டுக்கு ₹1 ₹2 எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா அந்த விஷயம் தான் இங்கே மாறிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ₹19.70 இருக்குதா. இப்போ இந்த சார்ட்டை பாருங்கள். இது வந்து ஸ்டேட் பேங்கோட சார்ட் வந்து இது. இப்போ நான் எஸ்பிஐனோட இந்த கால் ஆப்ஷன் சார்ட்டை பார்க்குறேன். அந்த கால் ஆப்ஷன் சார்ட்டை பார்த்தோன்னா இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து இந்த கான்ட்ராக்ட் ஆன நாள்ல இருந்து ₹10 இது ஆரம்பிச்சிருக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போச்சு, அப்புறம் கீழே வந்துச்சு, அப்புறம் மேலே போச்சு, கீழே வந்துச்சு, இப்படி வந்துச்சு. சரிங்களா? ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் வாங்குறவன் என்ன பண்ணுறான்னா, 10 பேர் மேலே போகணும்னு நினைக்கிறான், 10 பேர் கீழே போகணும்னு நினைக்கிறான். அதாவது இந்த கான்ட்ராக்ட் வந்து ஜெயிக்காதுன்னு ஒரு 10 பேர் நினைக்கிறான், இதை தோத்துரும் அப்படின்னு சொல்லி, அதாவது தோக்காதுன்னு சொல்லி ஒரு 10 பேர் நினைக்கிறான். அப்படிங்கும்போது அதே மாதிரி இந்த ஆப்ஷன் செல்லர் என்ன நினைக்கிறான், அதே மாதிரி நினைக்கிறான். அப்போ என்ன ஆகுது, இந்த ப்ரீமியம் வந்து அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது. அதாவது எப்போ ஜெயிக்குன்னு அதிகமாக திங்க் பண்ணுறாங்களோ அப்போ வந்து ப்ரீமியம் அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஜெயிக்குன்னு திங்க் பண்ணுறதுனால என்ன பண்ணுவான், ஆப்ஷன் செல்லர் வந்து அடுத்தடுத்து எனக்கு நான் இப்போ ஆப்ஷனை செல் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஆப்ஷன் செல்லர் சினாரியோவில் நான் போய் இதை செல் பண்ணுறேன். இப்போ சரிங்களா, செல் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து எனக்கு என்ன லாபம், இது வந்து அதிகமான ப்ரீமியம் வந்து எனக்கு கிடைச்சா தான் எனக்கு லாபம். அப்போ நான் அதிகமான ப்ரீமியம்க்கு நான் செல் பண்ணுறேன் இந்த கான்ட்ராக்டை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இது போயிடும்னு எனக்கும் தெரியும். அப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு 90% போயிருந்துட்டு 10% டவுன் ஆகும்னு தெரிஞ்சிடும். அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன், அதிகமான ப்ரீமியம் ரிசீவ் பண்ண தான் பார்ப்பேன். இன்சூரன்ஸ்க்கு வந்து அதிகமாக ப்ரீமியம் கட்டு, ஏன்னா இது அதிகமான சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? அதனால தான் இந்த ஸ்டாக் ப்ரைஸ், அதாவது இந்த ப்ரீமியம் ப்ரைஸ் என்ன ஆகுது, ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த சினாரியோவில் ஆப்ஷன் பையர் என்ன பண்ணுறாருன்னா, 10ஆம் தேதி பார்க்குறாரு, இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது, 20 ரூபா இருந்தது, ₹50 போயிடுச்சு ப்ரீமியம். சரிங்களா? ₹50 போயிடுச்சு. அப்போ ஆப்ஷன் பையர் வாங்கி வச்சிருக்காரு இல்லையா இந்த கான்ட்ராக்டு, இந்த கான்ட்ராக்டோட ப்ரைஸ் என்ன, இந்த கான்ட்ராக்டோட இந்த ஆப்ஷன் பையர் இந்த வாங்கி வச்சிருந்தாரு இல்லையா இவர்கிட்ட இருந்து, ஆப்ஷன் செல்லர்கிட்ட இருந்து, இவருக்கு இந்த கான்ட்ராக்டோட ஒர்த்து வந்து ₹20 கொடுத்து வாங்கினாரு. இப்போ ₹50 போயிருக்கு. ஸோ 30ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. இவருக்கு இப்போவே என்ன இருக்குது, ப்ராஃபிட் வந்து ₹50. இவர் வச்சுக்கிற கான்ட்ராக்டோட ப்ரைஸ் வந்து இவர் பாக்கெட்டில் வச்சிருக்கிற ₹50 கான்ட்ராக்ட். இப்போ அந்த ப்ரைஸ் ஏன்னா ₹20 கொடுத்து வாங்கினாரு, இப்போ மார்க்கெட்டில் ₹50 போயிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுவார், உடனே செல் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிடுவார். அப்படி எக்ஸிட் ஆனால் இப்போ இந்த ப்ரீமியம் வந்து ₹20 வாங்கினாரா கான்ட்ராக்ட் ப்ரைஸு, அப்போது இது வந்து ₹50 வித்தாரா கான்ட்ராக்ட் ப்ரைஸு, அப்போ ₹30 இவருக்கு ப்ராஃபிட்டா. அப்போ இதுதான் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங். இவர் எக்ஸசைஸ் பண்ணுற அந்த 30ஆம் தேதி எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி ஆப்ஷன் செல்லருக்கும் அதே சேம் சினாரியா இருக்குது. இதே கான்ட்ராக்டை இவர் செல் பண்ணியிருக்காரு இல்லையா, இந்த கான்ட்ராக்டை எகெயின் வந்து செல் பண்ணதை வந்து எகெயின் வந்து இவரே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அந்த ட்ரேடை. சரிங்களா? அதாவது செல் பண்ணிட்டு பை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த சினாரியோ. ஸோ இப்போ ஆப்ஷன் செல்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது அந்த ₹20 தான். சரிங்களா? அந்த ₹20 தான் இவருக்கு கிடைக்க போகுது அந்த எண்ட் ஆஃப் த சினாரியோவில். ஆனால் போகிற போக்க பார்த்தா இவர் ஸ்டாக்கை வந்து ₹600 ₹700 வாங்கி இவர் கையில் கொடுக்கணும் போல. சரிங்களா? அப்படி இல்லைன்னா கேஷாக செட்டில்மெண்ட் பண்ணணும். எப்படி பார்த்தாலும் இவருக்கு லாஸு இப்போ இந்த சினாரியோவில், அதாவது இந்த 10ஆம் தேதி சினாரியோவில்.
அப்போது இந்த 10ஆம் தேதி இவரும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜஸ்ட் இது டேட்டுங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இது எந்த நடுவில் எந்த டைம் வேணா இருக்கலாம். அதாவது ஆப்ஷனை செல் பண்ணி அடுத்த 1 ஹவரில் கூட இருக்கலாம். ஸோ ஏன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த விஷயங்கள் வந்து பையர் மனசுலையும் செல்லர் மனசுலையும் ஓடிட்டே இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த மாற்றி மாற்றி இந்த ப்ரைஸை ஏற்றுறது இறக்குறது அப்படிங்கிறத கண்டினியூஸாக அது மார்க்கெட் வந்து ஈக்குவலிபிரியம் வந்து நடுவில் வந்துடும். சரிங்களா? அதாவது மார்க்கெட் இந்த ஆப்ஷனோட அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் வந்து மாறிடும். சரிங்களா? ஏன் மாறுது? ஏன்னா நான் சொன்ன மாதிரி மற்ற ஆப்ஷன் பையர்ஸ் இருக்காங்க, மற்ற செல்லர்ஸ் இருக்காங்க. அப்புறம் அவங்கெல்லாம் வந்து பை பண்ணும்போது செல் பண்ணும்போது ஒரே ப்ரைஸ் கொடுக்க போகிறதில்ல. எப்படி இருந்தாலும் அதிகம் கம்மியாக கொடுக்கும்போது மார்க்கெட் ஏறிடுது. சரிங்களா? ஸோ அந்த மார்க்கெட்டில் வந்து ஏறுறதுங்கிறது மெயினாக அது எந்த அளவுக்கு அந்த கான்ட்ராக்ட் சக்ஸஸ் ஆகுது ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிற ப்ராபபிலிட்டி வந்து நாளாக நாளாக நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், நெருங்கிட்டே இருக்கும். நாள் நெருங்க என்ன ஆகும், இதுக்கு மேலே பெருசாக மூவ்மெண்ட் ஆகாது, கண்டிப்பாக இது அங்கே ஜெயிச்சிரும், இல்லை கண்டிப்பாக இது தோற்றுரும் தெரிய என்ன ஆகும், அதோட பர்செப்ஷன் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அப்போ வந்து ஃபெயிலியர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். சரிங்களா? சக்ஸஸாக இருந்தாலும் சக்ஸஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அப்போ 2 பேர்த்தில் ஏதோ ஒருத்தர் முன்னாடியே முடிவெடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ எண்ட் ஆஃப் த சினாரியோவில் எடுக்கிறது வேற. ஸோ அதுதான் ஒரிஜினல். நடுவில் வந்து ட்ரேட் பண்ணிடுறாங்க இவங்க. அப்போ இந்த ஆப்ஷன் செல்லர் 20 ரூபாய்க்கு இந்த கான்ட்ராக்ட் விற்றாரு, 20 ரூபா கிடைக்குன்னு நினச்சாரு. ஆனால் போகிற போக்கு பார்த்தா அது வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து 50 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. சரிங்களா? 50 ரூபா ப்ரீமியம் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஆப்ஷன் பையரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 20 ரூபா கொடுத்து வாங்கினாரு, பை பண்ணியிருந்தாரு. அப்போ 30 ரூபா 50 ரூபா போச்சுன்னா இவருக்கு வந்து அந்த கான்ட்ராக்டோட ஒர்த்து அதிகமாயிருக்கு. ஆனால் இந்த கான்ட்ராக்டை இவர் வித்துருக்கிறாரு. சரிங்களா? இவரு தான் இந்த கான்ட்ராக்டை செல் பண்ணவர். அப்போ இவருக்கு 20 ரூபாயிலிருந்து 50 ரூபா போகுது அப்படின்னா இனிமேல் இவர் திரும்ப இந்த கான்ட்ராக்டை பை பண்ணணும் அப்படின்னா 50 ரூபா கொடுத்து தான் பை பண்ணணும். சரிங்களா? இல்லைன்னா அந்த கடைசி வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணி எத்தனை ரூபா லாஸ்ன்னு தெரியாது, அந்த மாதிரி அன்லிமிட்டட் லாஸில் கொண்டு போய் அவர் வந்து திரும்ப ஸ்டாக்ஸை வந்து வாங்கியோ இல்லை செட்டில்மெண்ட் பண்ணணும். அப்போ எத்தனை லாஸ் ஆகும் தெரியாது. அப்போ இப்போ 50 ரூபா, அப்போ 30 ரூபா லாஸ். அப்போ என்ன பண்ணுறாரு இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆப்ஷன் செல்லரு 50 ரூபாய்க்கு இப்போ மார்க்கெட்டில் அந்த கான்ட்ராக்ட் வந்து இப்போ இவர் செல் பண்ண கான்ட்ராக்ட் சுற்றிட்டு இருக்குது. சரிங்களா? அந்த சுற்றிட்டு இருக்கிற கான்ட்ராக்ட் அதே கான்ட்ராக்டை பை பண்ணணும் அவசியம் இல்லை. பொதுவாக இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மல்டிபிள் குவான்டிட்டிஸில் பயிர் செல்லர்கிட்ட நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதில் ஏதோ ஒன்று இவர் மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்து 50 ரூபாய்க்கு வாங்கி இவர் வந்து லாஸ் ஆகிட்டு ஏற்கனவே இவர் செல் பண்ணியிருக்காரு. அப்போது பை பண்ணும், செல் பண்ணும்போது ஆல்ரெடி மைனஸில் போயிடும் இவரோட குவான்டிட்டி. சரிங்களா? 1500 குவான்டிட்டி அப்படிங்கிறது மைனஸில் இருக்கும். அப்போது இவர் அந்த கான்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்சதுன்னா அவருக்கு அந்த 20 ரூபா ப்ரீமியம் ரிசீவ் ஆயிரும், இது ஒர்த்லெஸ் ஆயிரும் அந்த கான்ட்ராக்ட். அப்போ பிரச்சனை கிடையாது. இதுவே அதிகமாக போகும்போது அந்த மைனஸ் பண்ணியிருக்காரு இல்லையா, அதுதான் இவர் அடையாளம் செல் பண்ணதுக்கு. அப்போது அதை வந்து இவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த கான்ட்ராக்டை. அப்படிங்கும்போது நடுவில் 10ஆம் தேதியை பாட்டு என்ன பண்ணுறாரு, ஸோ இனி வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி 50 ரூபாங்கிறது வந்து இவர் வந்து அந்த டைமில் எக்ஸிட் ஆயிடுறாரு. சரிங்களா? 20 ரூபாய்க்கு இவர் கான்ட்ராக்டை வந்து செல் பண்ணார், செல்லு 20, அப்போ பை 60. ஸோ -20 +50. சரிங்களா? +50. அப்போது என்ன ஆகுது, இவருக்கு வந்து 30 ரூபா வந்து இவர் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கணும். இவருக்கு இந்த ட்ரேட் இப்படி க்ளோஸ் ஆகும். சரிங்களா? பை பண்ணி செல் பண்ணி பை பண்ணுற ட்ரேட் இப்படி க்ளோஸ் ஆகும். இப்படி க்ளோஸ் ஆகும்போது 30 ரூபா எக்ஸ்ட்ரா வந்து இவர் கொடுக்கணும். ஸோ அதாவது இவர் வந்து எகைன் வந்து இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணணும்னா பை பண்ணணும்னு அர்த்தம். அப்போ 30 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அப்போ இவருக்கு 30 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னா 30 × 1500 இவருக்கு லாஸ். சரிங்களா? இவருக்கு 30 × 1500 ப்ராஃபிட், இது 30 × 1500 லாஸ். சரிங்களா? இப்போ இந்த 2 சினாரியோலையும் ஒரு காம்ப்ளெக்ஸான இது வந்திருக்கும். இப்போ நீங்கள் வந்து பொறுமையாக உட்காந்து இதை நீங்கள் திரும்ப இந்த வீடியோவை இன்னொரு தடவையோ இல்லை 2 தடவையோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆப்ஷன் பையிங் செல்லிங் புரிஞ்சிடும். இது வந்து நம்ம இப்போ வரைக்கும் கால் ஆப்ஷன் மட்டும்தான் பார்த்தோம். புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது இதுக்கு டோட்டல் ஆப்போசிட். ஏன்னா கால் ஆப்ஷனுங்கிறது மார்க்கெட் ஏறும் இல்லைன்னா ஏறாது அப்படிங்கிறத வந்து பேசி நம்ம முடித்தோம். அதனால் அது கால் ஆப்ஷன். இப்போது இறங்கும் இல்லைன்னா இறங்காது, அதே ப்ரைஸில் நிற்கும், இல்லைன்னா அதே ப்ரைஸை விட்டு கீழே போயிடும் அப்படின்னு நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டோம்னா அதுக்கு பேர் புட் ஆப்ஷன். சரிங்களா? அதுதான் வந்து புட் ஆப்ஷன் சொல்கிறது. இப்போது இதில் முக்கியமாக யார் ஜெயிப்பா யார் தோப்பான்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. மார்க்கெட் தான் ஃபைனலாக டிசைட் பண்ணும். இருந்தாலும் ஆப்ஷன் செல்லிங் அப்படிங்கிறதுல வந்து இந்த ஸ்டாண்டர்டாக வந்து ப்ரீமியம் ரிசீவ் பண்ணுறது. சரிங்களா? அந்த 20 ரூபா அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்டாக ரிசீவ் பண்ணுறாங்க இல்லையா, 20 ரூபாங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆப்ஷன் பைங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் நடந்துச்சுன்னா சக்ஸஸ். சரிங்களா? இல்லைன்னா அந்த ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, அதில் வித்துட்டு வெளியே வந்துடலாம், அதுவும் ப்ராஃபிட் இவங்களுக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் செல்லிங்கிறது இந்த 20 ரூபாய்ங்கிறது ஸ்டேபிளாக கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி மல்டிபிள் கான்ட்ராக்டை செல் பண்ணுறாங்க. 550ல் ஒன்று, 600ல் ஒன்று, 700ல் ஒன்றுன்னு செல் பண்ணாருன்னா அப்போ இவருக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த கான்ட்ராக்ட் வந்து சக்ஸஸ் ஆகிற கான்ட்ராக்ட்லாம் வந்து இவருக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் இவர் தான் இன்சூரன்ஸ் அக்ரிமெண்ட் போட்டு கையில் கொடுக்குறாரு ஆப்ஷன் பையருக்கு. அப்படிங்கும்போது இவர்கிட்ட ஃபுல் அமௌண்ட் இருக்கணும். அப்படி ஃபுல் அமௌண்ட் இருந்தால் தான்
இவருனால அந்த அக்ரிமெண்ட்டையே போட முடியும் இல்லைங்களா. ஏன்னா எங்கிட்ட வந்து ஆப்ஷன் பையருங்கிறத நான் ஃபியூச்சர் டேட்டுக்கு தான் நானே போய் கொடுக்குறேன்னு சொல்லி தான் நான் வாங்குறேன் உங்ககிட்ட. ஆனால் நீங்கள் வந்து இந்த முழு காசு உங்ககிட்ட இல்லைன்னா எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் தான் இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சுருக்கீங்க. அப்படிங்கும்போது உங்ககிட்ட காசு இல்லாமல் எப்படி அந்த இன்சூரன்ஸ் போட்டு அவருக்கு கொடுப்பீங்க? அப்படிங்கும்போது அப்போ செபி என்ன பண்ணுறா? செபி வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுறா, நீ காசை வச்சுருந்தீங்கன்னா மட்டும் நீ ஆப்ஷனை செல் பண்ணு அப்படிங்கிறான். அதனால தான் ப்ரீமியம் அதிகம். ஃபுல் ஆப்ஷன் செல் பண்ணணும் சரிங்களா. ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், இவர் வந்து ப்ரீமியம் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ 20 ரூபா இன்ட்டு 1500 குவான்டிட்டி அதை மட்டும் கொடுத்தா போதும் சரிங்களா. ஏன்னா இவர் வந்து ஜஸ்ட் ஒரு வெறுப்பலாக சொல்கிறாரு, அடுத்து மேலே போச்சுன்னா வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. இவர் வந்து அப்படி இல்லை, இவர் வந்து நான் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது இது எவ்வளோ போகுதுன்னு தெரியாது. அப்போது நீங்கள் அந்த 550 ரூபாய்க்கு அட்லீஸ்ட் வாங்கி கொடுக்கணும் இல்லையா. 550 ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்கணும். அப்போ 550 இன்ட்டு மொத்த குவான்டிட்டி அவருக்கு வந்து ஃபுல் ப்ரீமியம் அவர் கட்டணும் சரிங்களா. ஃபுல் அமௌண்ட். அதனால தான் ஆப்ஷன் செல்லிங்க்கு வந்து மார்ஜின் அதிகம். ஏன்னா நான் தான் கான்ட்ராக்ட் போட்டு இன்னொருத்தர் கையில் கொடுக்குறேன். அப்படிங்கும்போது எனக்கு மார்ஜின் அதிகம். சரி, இப்போ அடுத்து வந்து இப்போ எப்படி தாங்க இதெல்லாம் ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு இருக்குது சரிங்களா. அது நிறைய இருக்குது ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதில் ஆப்ஷன் செல்லிங்க்கும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, பையிங்க்கும் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இந்த பையிங் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொன்னேன்னா, நானே கால் ஆப்ஷனை செல் பண்ணுவேன், நானே கால் ஆப்ஷனை பையும் பண்ணுவேன் சரிங்களா. அதாவது 2 கான்ட்ராக்ட் நானே வந்து அந்த 550ங்கிற கான்ட்ராக்டில் செல் பண்ணியிருப்பேன் அந்த ஆப்ஷனை. அதே 550 கான்ட்ராக்டோட பையும் பண்ணியிருப்பேன். அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பர்டிகுலர் சினாரியோ நடக்கும் சரிங்களா. மார்க்கெட்டு மேலே போகும்போது ஏன்னா நானே பையராகவும் இருக்கேன், அந்த இடத்துல நானே ஒரு 10 குவான்டிட்டி பை பண்ணிட்டேன், நானே ஒரு 10 குவான்டிட்டி செல் பண்ணிட்டேன். அப்படிங்கும்போது அப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரு பர்டிகுலர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சுச்சுவேஷன் நடக்கும் சரிங்களா. இதுதான் வந்து அந்த ஆப்ஷன் சார்ட் அப்படிங்கிறத போட்டு காமிப்பாங்க. இப்படி கட்டம் போட்டு ஆப்ஷன் இப்படி மேலேயும் கீழேயும் போயிட்டு இப்படி வந்துட்டு இருக்கோம், இப்படி மலை மாதிரி இதெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா. இதெல்லாம் வந்து அந்த சினாரியோ தான். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நானே 2 ஆப்ஷனை பையும் பண்ணுறேன், நானே 2 ஆப்ஷனை செல்லும் பண்ணுறேன், அதே மாதிரி நானே கால் ஆப்ஷனை பையும் பண்ணுறேன், புட் ஆப்ஷனை பையும் பண்ணுறேன். அந்த மாதிரி மல்டிப்புளாக நான் மாற்றி மாற்றி பண்ணுறதுக்கு பல பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்ட்ராங்கிள், அதுக்கப்புறம் வந்து அயன் காண்டோர், புல் கால் ஸ்ப்ரெட்டு, பியர் கால் ஸ்ப்ரெட்டு இப்படின்லாம் வரும் சரிங்களா. அது வந்து என்னென்னா, எப்படி நேக்காக வந்து இந்த ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து கேப்பில் தப்பிக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் சரிங்களா. அது பையிங்காக இருந்தாலும் செல்லிங்காக இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை டிசைட் ஆகும். என்னென்னா, மார்க்கெட் வந்து ஆப்ஷன்ஸில் ஏன் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். ஏன்னா மார்க்கெட் வந்து மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் பர்டிகுலர் சினாரியோவில் மார்க்கெட் வந்து மேலேயும் கீழேயும் போகும், ஆனால் இதுக்கு மேலே போகாது, இதுக்கு கீழே போகாதுன்னா நான் ஆப்ஷனில் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஆப்ஷனில் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும். ஏன்னா இந்த மார்க்கெட்டில் 500க்கு மேலே போகாது, அதே மாதிரி 200 கீழே வராது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன்னா நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதாவது மார்க்கெட் வந்து கன்சால்டேஷனில் தான் இருக்கும் அப்படின்னா நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணலாம், அது நல்லா நடக்கும். இதே மார்க்கெட் வந்து நல்லா புல்லிஷாக போகுது, மேலே இங்கேயும் போகுது, மேலே மட்டும் போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழே மட்டும் போகுதுன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி செட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதை மட்டும் நான் பண்ணேன்னா அதுலேயும் நான் ஆப்ஷன் செல்லிங்கோ பையிங்கோ நான் வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம் சரிங்களா. அப்போது இன்னும் இவ்வளோதான் அட்வான்டேஜுங்களா அப்படின்னா, இதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, பெரிய அட்வான்டேஜ் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு அட்வான்டேஜ் தாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் யாருமே 10 பைசா சம்பாதிக்க மாட்டாங்க சரிங்களா. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சவங்க எல்லாருமே. நான் அவங்கள பொய்யின்லாம் சொல்ல, அவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அவங்க பண்ணுறதுல முக்கியமான விஷயம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு நான் சொல்கிறேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மார்க்கெட் சினாரியோக்கு தகுந்த மாதிரி மாறும் சரிங்களா. மார்க்கெட் மேலே போகும் நான் நினச்சிட்டு இருப்பேன், ஆனால் திரும்ப கீழே போச்சு அப்படின்னா அதுக்கு நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் சரிங்களா. ஆப்ஷன்ஸ் வந்து திரும்ப எகைன் பையோ செல்லோ நான் பண்ணுவேன் சரிங்களா. வேறு கான்ட்ராக்ட்லேயோ இல்லை அதே கான்ட்ராக்ட்லேயோ பண்ணுவேன். அதை பொறுத்து தான் வந்து இந்த ப்ராஃபிட்டுங்கிறது வந்து அதிகமும் ஆகலாம், லாஸுங்கிறது கம்மியும் பண்ணலாம் சரிங்களா. அது ஒன்று தான் அட்வான்டேஜ். இதே ஷேர்ஸ் அப்படின்னா நம்ம ஒன்று பை பண்ணணும், அப்படி இல்லைன்னா எகைன் கீழே வருது மார்க்கெட், நம்ம நினச்ச மாதிரி மேலே போல கீழே வருதுன்னா திரும்பவும் நம்ம பை பண்ணலாம், ஆவரேஜ் பண்ணலாம். ஒன்று இந்த இதுலேருந்து எக்ஸிட் ஆகிடலாம் செல் பண்ணிட்டு, இல்லைன்னா ஆவரேஜ் பண்ணால் என்ன ஆகும், ஆவரேஜ் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து கீழே நம்ம பிடிக்கலாம் சரிங்களா. ஆவரேஜ் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் குறைஞ்சி வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இங்கே ஆவரேஜ் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து இங்கே இருக்கும்,
நான் இங்கே பை பண்ணியிருப்பேன், அப்போ இங்கே வரும்போது ஆவரேஜ் பண்ணால் நடுவில் வந்துடும் சரிங்களா. அப்போ இந்த ஆவரேஜ் பண்ணலாம், ஆவரேஜ் பண்ணாலுமே கீழே போகிறதுக்கு உண்டான சீனரியும் நம்ம திரும்பவும் மேலே போகும்னு நினச்சி தான் நம்ம ஆவரேஜ் பண்ணுறோம் சரிங்களா. திரும்பவும் கீழே போகும்னு நினச்சோம் அப்படின்னா ஒன்று எக்ஸிட் ஆகி வெளியே வராதானே தவிர, ஆனால் ஆப்ஷனில் அப்படி கிடையாது. எகெயின் வந்து புட் ஆப்ஷனை நம்ம பை பண்ணலாம் சரிங்களா. புட் ஆப்ஷன் பை பண்ணி கீழே போகிறத நம்ம லாஸை குறைக்கலாம் சரிங்களா. ஸோ இது நிறைய கான்செப்ட் இருக்குது, அதனால் அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து என்னென்னா ஃபைனல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் பையர் ஆப்ஷன் செல்லர் 2 பேருமே ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஆனால் அதை அவங்கவுங்களோட மார்க்கெட்டை எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறாங்க, எப்படி எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மட்டும்தான் இருக்கே தவிர, செப்பரேட்டாக ஆப்ஷன் பையிங் அப்படின்னா அதுதான் ப்ராஃபிட்டு, இல்லை ஆப்ஷன் செல்லிங் அப்படின்னா அதுதான் ப்ராஃபிட் அப்படின்னு ஒரு சினாரியோ கிடையாது சரிங்களா. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி நம்ம லாஸை கம்மி பண்ணி வெளியே வரலாம், அந்த ஆப்ஷன் இதில் இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன்ஸுங்கிறது வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு 2-3 டைம் திரும்பி பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி அதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு.